கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்திலே பாவம் என்றால் என்ன, மனித குலத்தினிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்திலே கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து இரண்டாவது பகுதியாக நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் படித்துள்ளோம், தியானித்துள்ளோம். ஒரு பயம் கர்த்தருக்கு தேவை. பாவம் என்றால் கட்டளைகளை மீறுவதே பாவம் என்று 1 யோவான் 3:4 நாம் கண்டோம். கட்டளைகளை ஆண்டவர் மனித குலத்திற்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். வார்த்தையினாலே வேலி போட்டிருக்கிறார். நன்மை தீமை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்கிற ஒரு சுயாதீனத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புகள் நாம் நன்மை செய்ய வேண்டும், தீமையை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்னும் இதர வீடியோக்களை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று கடந்த வாரத்திலே நாம் நோக்கினோம். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த பகுதியிலே அதனுடைய தொடர்ச்சியாக தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன மனித குலத்தினிடத்தில் என்பதை குறித்து தியானிப்போம். தெய்வ பயம். ஆண்டவருக்கு மனித குலத்தினிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு தெய்வீக பயம். அதை நாம் உபாகமம் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 12 மற்றும் 13வது வசனங்களிலே இப்படியாக காண்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அடி உதைக்கல்ல, வார்த்தைகளுக்கு பயந்து, ரெவரன்ஷியல் ஃபியர், மதிப்புக்குரிய ஒரு பயம், பயந்து அவரை சேவித்து நடக்க வேண்டும், உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். நம்முடைய உலகத் தகப்பன் நமக்கு நாம் சிறு வயதில் இருக்கும்போது பல கட்டளைகளை கொடுத்திருப்பார். அவைகளெல்லாம் அந்த காலத்திலே கசப்பாக தோன்றியிருக்கும். படிக்க சொல்லியிருப்பார், நமக்கு விளையாட ஆசையாக இருந்திருக்கும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அது நமக்கு பிடிக்காத காரியமாக இருந்திருக்கும். ஆனாலும் பிற்காலத்திலே நாம் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வந்த பிறகுதான் அதனுடைய அருமை நமக்கு புரிந்திருக்கும். நம்முடைய நன்மைக்காக உனக்கு நன்மை உண்டாகும்படி கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த கட்டளைகளை கை கொள்ளுவதில் நமக்கு நன்மை உண்டாகும். உலகத் தகப்பனுடைய கற்பனைகளை கை கொண்ட போதே நமக்கு இத்தனை நன்மைகள் உண்டாயிருக்குமானால் பரம தகப்பனின் கற்பனைகளை கை கொள்ளும்போது எத்தனை நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்பதை நாம் உணர முடியும். அதுபோல ஏசாயா புஸ்தகம் 66வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலும் அந்த பயத்தை குறித்து ஆண்டவர் மனித குலத்திற்கு கூறியிருக்கிறார். இந்த 1-2 வசனங்களில் இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார், மனித குலத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனாலும் அவர் யாரை நோக்கி பார்ப்பார் என்று பார்க்கும்போது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த வசனத்துக்கு நடுங்காதவர்களை அவர் நோக்கி பார்ப்பாரா என்றால் இல்லை என்றுதான் அர்த்தம். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், அவருடைய கற்பனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நாம் பயந்து நடுங்கும்போது
அவரை போல ஆவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நாமும் அவரை போல ஆகலாம். நடுங்க வேண்டியது நம் பொறுப்பு. நாம் தவறும்போது சுட்டி காட்டுவது அவர் பொறுப்பு. அவர் உணர்த்துவார். உணர வேண்டும், நடுங்க வேண்டும். அப்படி நடுங்கும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறியிருக்கிறார். அந்த பயப்படுதல் நமக்கு வரும்போது தான் ஞானம் பெருகும். அந்த ஞானத்தை பெருக்குவதற்காகவே ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார். அந்த பயப்படுதல் வரும்போது, ஞானம் பெருகும்போது நம்மை இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் பொறுப்புகளை கொடுப்பார். நடுங்குவதோ நடுங்காமல் இருப்பதோ, ஞானத்தை பெற்றுக்கொள்வதோ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ, வளர்ப்பதோ வளர்க்காமல் இருப்பதோ எல்லாம் நம்முடைய கைகளிலே சுயாதீனத்தை கொடுத்ததினால் இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை நாம் நன்றாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். இன்னும் வேதத்திலே எங்கே பயத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது என்றால், அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே கொர்னீலியஸ் என்கிற ஒரு படத்தளபதி, 100க்கு அதிபதி, தேவனிடத்தில் பயபக்தியாக இருப்பார். புறஜாதி மனிதர், ஆனாலும் தான தர்மங்களை செய்வார். அது சொர்க்கத்தை எட்டுகிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் தான தர்மம் தேவனை எட்டும். அப்படி அவர் செய்ததினாலே அது எட்டுகிறது. தேவன் அவருக்கு ஒரு தேவதூதன் மூலமாக காட்சி கொடுத்து, அந்த தேவதூதன் அவரை ஜோப்பாக்கு போகும்படி அழைப்பு கொடுத்து, அங்கே பேதுரு என்பவரை அழைத்து வரும்படி கட்டளையிடுவார். அந்த 100க்கு அதிபதியாகிய கொர்னீலியஸும் அப்படி அனுப்புவார். அப்பொழுது பேதுருக்கு ஒரு நினைவை கொடுத்து, காட்சியை சொப்பனத்திலே கொடுத்து, ஒரு துப்பட்டியிலே பலவித மிருகங்களையும் அவர் அனுப்பி இதை கொண்டு சாப்பிடு என்று சொல்லுவார். பேதுரு, நான் அசுசியான மிருகங்களையெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவார். நான் சுத்தம் என்று சொன்னதை நீ அசுத்தம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி அவரை அனுப்புவார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரியும், புறஜாதி மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், அவர்களையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்பது. கொர்னீலியஸ் வீட்டுக்கு வந்தபோது அவர் கேட்பார், நான் யூதன், உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, ஆனாலும் வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை போக சொன்னார், எதற்காக என்னை அழைத்தாய் என்று கேட்கும்போது, 3 நாட்களுக்கு முன்பாக தேவதூதன் இல்லத்தில் சொப்பனத்தில் வந்து உங்களை அழைக்கும்படி சொன்னார் என்று சொன்னபோது தரிசனம் கொடுப்பார். தேவதூதன் அவருக்கு தரிசனமாகி உங்களை அழைக்கும்படி சொன்னார் என்று சொல்லும்போது, பேதுரு 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்களில் எப்படியாக சொல்லுவார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். இங்கும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவருக்கு பயந்திருந்து, பயந்தவன் அநீதி செய்ய மாட்டான், நீதியை செய்வான். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தேடுகிறார், பட்சபாதம் இல்லாமல் என்பதை இங்கு நாம் காண்கிறோம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்திலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மனித குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று உருக்கமாக கேட்கிறார். மனுஷனே நன்மை தீமை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். வேறு எந்த ஜீவராசிக்கும் ஆண்டவர் நன்மை தீமையை அறிவிக்கவில்லை, மனிதனுக்கு அறிவிக்கிறார். ஏனென்றால் அவனை ஆள பிறந்தவனாக கருதி அவனுக்கு ஆளுகை கொடுக்க வேண்டுமென்றால் அவனுக்கு நன்மை தீமை தெரிய வேண்டும். அது எப்படி அவன் சுயாதீனத்தை கிடைத்த போதும் எப்படி அவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுத்து அதன்படி நடக்க அவர் வாஞ்சிக்கிறார். அப்படி செய்யாமல் போகும்போது ஒரு பயம் வர வேண்டும். அந்த பயத்தினால் கர்த்தர் அவனை உருவாக்க முடியும். அதனால்தான் அங்கு சொல்லுகிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார். அது கனியின் மூலமாக நியாயம் செய்து, நன்மை தீமை அறிந்தால்தான் நியாயம் செய்ய முடியும். இல்லை என்றால் அன்பு காட்டலாம். நாய்கள் காட்டும் அன்பை விட மனிதனால் அதிகமாக காட்ட முடியாது. ஆனால் நாயினால் நியாயம் செய்ய முடியாது.
ஆண்டவர் நம்மை ஆள பிறந்தவர்களாக பயிற்சி கொடுக்கும்போது அவருக்கு தேவை நாம் நியாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, அது தெய்வ குணம். அந்த குணம் நமக்குள் வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். நான் பணக்காரன், நான் சக்தி உள்ளவன், பலசாலி, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் உள்ளவர்களிடத்தில் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளாமல் தாழ்மையாக இருப்பதை அவர் வாஞ்சிக்கிறார். அதை அல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறார் என்று உருக்கமாக ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். பிரசங்கி புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 13 மற்றும் 14 வசனத்திலே சாலமன் ராஜாவின் வாழ்க்கையின் மூலமாக மனித குலத்திற்கு ஆண்டவர் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்ப்போமானால், சாலமன் ராஜா எல்லா ராஜாக்களை விட அதிக ஞானமுள்ளவனாக இருந்தார். இளைய பிராயத்திலே கர்த்தருக்கு பிரியமானதையெல்லாம் செய்து வந்தார். தாவீதைப் போலவே இருந்தார். ஆனாலும் வயதாக அவர் மறு ஜாதிகளிலிருந்து பெண்களை மனம் புரிந்ததினால் அவரை அவர்களுடைய தேவர்கள் வசமாக மாற்றிவிட்டார்கள். இதனால் அவர் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானார், ஆசீர்வாதங்களை இழந்தார். அவர் என்ன சொன்னார் என்று பார்ப்போமானால், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கி 12:13-14. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதி. அவருக்கு பட்சபாதம் இல்லை. அவர் நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கத்திலே செய்தது. நம் மனைவிக்கு தெரியாமல் செய்திருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் செய்திருக்கலாம், சபையாருக்கு தெரியாமல் செய்திருக்கலாம், போதகருக்கு தெரியாமல் செய்திருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியாமல் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்திருந்தாலும் ஒவ்வொன்றையும் அவர் கணக்குக்கு கொண்டு வருவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அந்த தெய்வீக பயம். ஒரு அடிப்பாரோ உதைப்பாரோ என்கிற பயம் அல்ல. என்னுடைய தகப்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் எப்படி செய்வேன்? எப்படி யோசேப்பு போத்திப்பருடைய மனைவி அவனை அழைத்த போது தேவனுக்கு முன்பாக எப்படி இந்த கெட்ட காரியத்தை நான் செய்வேன் என்று ஓடினானோ, அதுபோல அந்த தெய்வீக பயம் நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய எதிர்பார்ப்பை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.